பண்ணைக்கெல்லாம் போயிருக்கீங்களா? அப்படி போனோம், சரியா பிடிக்கல. சரிங்கண்ணா. விலை ஜாஸ்தியா இருந்தது. சரிங்கண்ணா. கறவை 25 சொல்லியிருக்காங்க. உங்க இப்படி வர மாதிரி தான் இருக்குங்கண்ணா. ரேட்டும் கொஞ்சம் அனுசரிச்சு கொடுத்துருக்காங்கண்ணா. பின்னாடி அரை வரைக்கும் மடிடுது. இந்த மாதிரி மடி செட்டு மாடு கரையில ஃபெயிலியர் வராது. நல்லா பராமரி டைம் இருக்கு. அடி எப்படி இருக்குண்ணே? நல்ல மடி செட், ரெட்டரி மடி செட், முட்டிக்கு மேலதான் மடி இருக்கும். ஓகே. பண்ணையில ஃபர்ஸ்ட் பார்க்கணும் பாத்தீங்கன்னா ஜெர்சில சிவாஜி HFன்னு சொல்லுவாங்கன்னா ஹெவி சைஸ் மண் 6 பல்லு 2வது கண்ணு யானை சைஸ்ல இருக்கிற மாடு. ஓகே. கலர் பாத்தீங்கன்னா செவல செம்பூத்து வெள்ளை. ஓகே. ஹெவி சைஸான மாடு, சின்ன மாடு கிடையாது. நல்ல கிளி கொம்புல பட்டி பார்த்த கொம்புல அமைஞ்சிருக்கு. ஓகே. இன்னும் கண்ணு போறது பாத்தீங்கன்னா ஒரு 25 நாள் டைம் இருக்கு. தலையீத்துல 2 வேளை 30 லிட்டர் கறந்த மாடு. ஓகே. 2வது கண்ணு வயிற்றுல இருக்குது. 2வது கண்ணு சுழி சுத்தம் தப்பு கிடையாது. மாடு நல்லா ரெட்ட முதுல் நல்லா நெய் கெட்டான மாடு. ஓகே. அது முகத்தை பாருங்க, சின்னாண்டு மூஞ்சி, சின்ன சின்ன கொம்பு, கிளி கொம்பு டைப்ல அமைஞ்சிருக்கும். ஓவர் சைஸான மாடு. வீட்டுல ஒரு மாடு இருந்தாலும் முறையான மாடு. இந்த மாதிரி மாடுலாம் ஃபார்ம் டைப் தாராளமா வாங்கிட்டு போலாம். ஓகே. நல்ல கறக்கு, நல்லா பராமரிப்புனா 30-32 லிட்டர் ஈஸியா கறக்கும். எஸ்னா ஜம்முன்னு இருக்கும். எஸ்னா ஃபேட் ஜெர்சி சிவாஜி HF மிக்சிங் தானே. எஸ்னா ஃபேட்டுக்கு அருமையா இருக்கு. கருப்பு வெள்ளை கிடையாது, செவல செம்புத்து வெள்ளையில டாப் குவாலிட்டியான மாடு. ஓகே. இந்த மாதிரி மாடு கிடைக்காது. தேவைப்படுறவங்க உடனே கால் பண்ணுங்க. வீட்டுக்கு 5 மாடு மாதிரி ஒரு மாடு வச்சிருக்கலாம். ஓகே. ஃபார்ம் டைப் தாராளமா இந்த மாதிரி மாடு 10 மாடு வச்சுட்டா போதும், ஈஸியா பண்ணி ரன் பண்ணலாம். சைஸ் பாருங்க எவ்வளவு சைஸ் இருக்கு பாருங்க. என் ஹைட் இருக்கக்கூடிய மாடு, சரியான ரெட்ட முது தரமான மாடு. சுருக்காட்டுங்க. 25 நாள் டைம் இருக்கு. ஓகே. மடி மாடு டாப்பா எடுத்து தான் கை. இப்ப பாக்குற மாடு பாத்தீங்கன்னா HFல டாப் குவாலிட்டியான மாடுனா, நல்ல ஸ்டைலான மாடு. எல்லாத்துக்கும் பிடிக்கூடிய கலர்ல அமைஞ்சிருக்கு. பிளாக் அண்ட் ஒயிட், நல்ல கிளி கொம்புல அமைஞ்சிருக்கு, வெள்ளை கொம்பு. ஓகே. இந்த மாட்டோட வயசுன்னு பாத்தீங்கன்னா வெறும் 4 பல்லு தான். 4 பல்ல பாத்தீங்கன்னா புடிச்சிட்டு போற ஹைட் இருக்கக்கூடிய மாடு. சின்ன மாடு கிடையாது, ஓவர் சைஸான கிடையாது, ஹெவி சைஸான மாடு. ஹெவி சைஸ் மாடு. தலையீத்து கிடையாது இது. தலையீத்துல பாத்தீங்கன்னா 25 லிட்டர் கறக்கக்கூடிய மாடு. டாப் குவாலிட்டியான மாடு. HFல நல்ல பிரீட் மாடு. அது HFல பிரீட்ல வாங்க நினைக்கிறோம், தாராளமா கால் பண்ணுங்க. மாடு எடுத்துலாம். சுழி சுத்தமான மாடு, காட்டு மேட்ச்ல அந்த மாடு தான். ஃபார்ம் டைப் வாங்கிட்டு போலாம், வீட்டு சாப்பிட்றவங்க வாங்கிட்டு போலாம். நல்ல ஃபேட் எஸ்னஃப் நான் மடி செட்டு பரவாயில்ல, ஈத்து மாடு மாதிரி மடி செட்ல அமைஞ்சிருக்கனால சதுர மடி, முன்மாடி பின்மாடி ஒரே மாதிரி இருக்கும். நல்லா கருங்காம இன்னும் 10 கண்ணுக்கு தாராளமா வச்சிருக்கேன். எனவே நாளைக்கு விற்கக்கூடிய பொருள் கிடையாது. ஒரு வீட்டுக்கு இந்த மாதிரி மாடலாம் வாங்கிட்டு போனா வயசாற வரைக்கும் மாட்டு கட்டுத்தறி விட்டு அவுக்கு தேவையில்ல. அந்த அளவுக்கு மாடல ஹெவி சைஸ்ல அமைஞ்சிருக்கு. இன்னும் 6 பல்லு கடம்போல போறோம். இன்னும் மாடு ஹெவியா வரும். இப்பயே மாடு பாத்தீங்கன்னா 1 டன்னுக்கு மேலதான் வரும். அந்த அளவுக்கு ஹெவி சைஸ்ல அமைஞ்சிருக்கு. தலையீத்திட்டேன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. அந்த அளவுக்கு மாடு நல்லா வெயிட் மடி செட்ல. உங்க ஹைட் இருக்கிறேன் சின்ன மாடு கிடையாது, என் ஹைட் இருக்கக்கூடிய மாடு. இந்த ஆண்டு பார்த்தா அந்த ஆண்டு தெரியாது. நல்ல ஓவர் சைஸ்ல சுழி சுத்தமான மாடு. நல்ல உடசல் மாடு. நல்ல டைம் இருக்கு, 20 நாள் டைம் இருக்கு. அடி எப்படி இருக்குண்ணே? நல்ல மடி செட், ரெட்டரி மடி செட், முட்டிக்கு மேலதான் மடி இருக்கும். நல்லா பராமரிப்பு. தலையத்துல 30 லிட்டர் ஈஸியா கறவை பார்க்கலாம்ண்ணா. அழூர் மட்டும் ஜாமட்ல இருந்து வரோங்க. சரி, ஓகே. எத்தனை மாடு மொத்தம் வாங்கிருக்கீங்கண்ணா? மாடு இப்போ ஒரு மாடு தான் வாங்கி. கண்ணு மாடுங்களா சென மாடுங்களாண்ணா? சென மாடு தாங்க. வரும்போது எத்தனை மாடு வாங்க நினைச்சு வந்தீங்க? நாங்க 2 மாடு வாங்கிட்டு வந்தோம். சரிங்கண்ணா. மாடு இதுதான் பிடிச்சிருந்தது. சரிங்கண்ணா. சரி, அடுத்த வாரம் வரும்போது ஏதாவது பாத்துங்க அப்படின்ட்டு இப்போதைக்கு 1 மட்டும் முடிச்சிட்டு போறோம். சரி, வேற பண்ணைக்கெல்லாம் போயிருக்கீங்களா? அப்படி போனோம், சரியா பிடிக்கல. சரிங்கண்ணா. விலை ஜாஸ்தியா இருந்தது. சரிங்கண்ணா. அப்புறம் அங்க சொன்னாங்க போய் பாருங்கன்னு. அப்புறம் வந்தோம். மாடுலாம் எப்படி இருந்துச்சுங்க? மாடு பிடிச்சிருக்கு. மாடு மத்த மாடுலாம் எப்படி இருக்கு? எல்லாமே நல்லா தான். எத்தனை மாடு இருந்துச்சுங்கண்ணா? இதெல்லாம் 50 மாடு இருக்குங்க. இருக்கு. சரி, இந்த மாடு உங்களுக்கு பிடிக்க காரணம் என்ன சொல்லுங்க பாப்போம். மாடு எங்களுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் பெருசாகவும் இல்லாம சின்னதாகவும் இல்லாம நடுத்தரமா இருந்தது. சரிங்க. கறவைக்கு நல்லா இருக்கு. கறவை எவ்வளவு சொல்லியிருக்காங்கண்ணா? கறவை 25 சொல்லியிருக்காங்க. உங்க கணிப்பு எவ்வளவு இருக்குங்க சொல்லுங்க. நாங்க ஒரு 22-20 மாதிரி கண்டிப்பா கறக்கும். நான் பாக்குற மாடுன்னு பாத்தீங்கன்னா பியூர் ஜெர்சில ஒரிஜினல் பிரீடு மாடு. கலர் பாத்தீங்கன்னா பிஸ்கட் கலர். எல்லாத்துக்கும் பிடிக்கூடிய கலர். நல்ல வெள்ளை கொம்புல 1 இன்ச்சு கொம்புல அமைஞ்சிருக்கு. ஓகே. ஜெர்சியில பொறுத்தவரைக்கும் இந்த மாதிரி மாடு மடி செட்ல மாடு கிடைக்காது. நல்ல மடி செட்டு, நல்ல காம்பு உரிசா, நல்ல நேரம் 10 ஈஸியா கறக்கூடிய மாடு. 25 சொல்லுவாங்க, 24 சொல்லுவாங்க. அதான் நம்ம சொல்லத்தாலும் நேரம் 10 ஈஸியா கறக்கூடிய மாடு. சுழி சுத்தம் தப்பு கிடையாது. பொருள் தெளிவான பொருள். காட்டு மேட்ச்ல இந்த மாதிரி தான். வெயில் மழை பண்ணி எல்லா கிளைமேட்டுக்கு அருமையா செட் ஆகக்கூடிய மாடு. எஸ்னா ஃபேட்டுக்கு அருமையா இருக்கும். ஜெர்சியில வாங்க நினைக்கிறேன், தாராளமா அந்த மாடு கொண்டு போக. கலர்ல பாத்தீங்கன்னா பிஸ்கட் கலர்னா. பால் தர பாருங்க, அடிவீர் பூராமே வெறும் பால் தரதான் இருக்கும். இன்னும் கண்ணு பதவர் குறைஞ்சபட்சம் ஒரு 8 நாள் டைம் எடுத்துக்கும். நல்ல மடி எடுக்கு, நல்ல காம்பு ஒரு அடிக்கு ஒரு காம்பு அமைஞ்சிருக்கு. பசியா இருந்தா வாய் வச்சு பால் குடிச்சிக்கலாம். அந்த அளவுக்கு குணமானது. தண்ணி தீனல் அருமையான மாடு. எந்த பிரச்சனையும் கிடையாது. ஜெர்சியில ஒரிஜினல் பிரீடு மாடு. இந்த மாதிரி மாடு கிடைக்காத சேல்ஸ்க்கு அவைலபிளா இருக்கு. தேவைப்படுற கால்பு. நல்ல சின்ன மூஞ்சி, நல்ல முட்டை கண்ணுல அருமையான மாடு. சுழி சுத்தம் தப்பும் கிடையாது. மடி எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது? இதுல இருந்து பின்னாடி அரை வரைக்கும் மடி எடுத்து. இந்த மாதிரி மடி செட்டு மாடு கரையில ஃபெயிலியர் வராது. நல்லா பராமரிப்புனா 25 அடிக்கும். நான் பாக்குற மாடுன்னு பாத்தீங்கன்னா
மாட்டை பார்த்தா அசந்த போய் தான் நினைக்கிறேன். அந்த அளவுக்கு மாடு ஃபயர் குவாலிட்டியான மாடு, ஹெவி சைஸான மாடு, ஹெவி சைஸ் மாடு, நல்ல குறுங்கால் டைப்ல. ஓகே, ஒரு நீர் யானைன்னே சொல்லலாம். மாட்டுல முதுகுல ரெட்டை முது, ஒரு ஜெர்சியில செவல செம்புத்து டபுள் கலர் மிக்சிங்க. ஓகே, 6 பல்லு 2வது கண்ணு. இந்த மாட்டோட மகள் லட்சணம் பாருங்க, சும்மா சின்னோண்டு மாடுதான். மாடு இருக்கு உருவத்துக்கும் முகத்துக்கும் கொம்புக்கும் சம்பந்தமே இல்லாதான் இருக்கும். ஓகே, 2 வேலையும் 30 லிட்டர் கரை வரும். ஜெர்சி பிரீடு பாத்தீங்கன்னா பஞ்சாப் பிரீடுன்னு சொல்லுவாங்கன்னா, நல்லெண்ணெய் பை செட்டுக்கு இந்த கண்ணு போறதுக்கு குறைஞ்சபட்சம் 20 நாள் டைம் எடுத்துக்கும். வாங்கிட்டு போறோம் கிளைமேட் செட்டை தீனி தீனி செட்டை கண்ணு போறதுக்கு அருமையா இருக்கும். ஃபேட் டஸ்னாஃப் அருமையா இருக்கும். 30 லிட்டர் கரை வந்தா ஃபேட் டஸ்னாஃப் வராதுன்னு யாரும் நினைக்க வேணாம். ஃபேட் டஸ்னாஃப் ஜம்முன்றது எந்த பிரச்சனையும் கிடையாது. ரோஸ் காம்புல ஊசி காம்புல அமைஞ்சிருக்க மாடு எப்படி இருக்குன்னா நல்லா வளர்த்திருக்காங்க. அந்த மாடு முதுகுல ஒரு சொட்டு எண்ணெய் விட்டா எண்ணெய் அடுத்த செகண்ட் கிடுக்குன்னு கீழே தான் வரும். அந்த அளவுக்கு மாடு நல்லா சைனிங்ல, வெயிட்ல ஓவர் சைஸான மாடு. அந்த மாடு வெயிட் பார்த்தா 2 டன்னுக்கு மேலேயே இருக்கும். நல்ல மடி லூஸ் பாரு, எவ்வளவு இருக்கு. நல்ல மடி லூஸ் மாடு, நல்ல ஹெவி சைஸான மாடு. பட்ஜெட் அந்த ஹெவியா இருக்கணும். தேவைப்படுற இந்த மாடு பொறுத்த வரைக்கும் நேர்ல வந்து மாட்டை பார்த்து விலை பேசலாம். வீடியோல அந்த மாடு வரணும். வீடியோல பார்க்கும்போது மாடு சின்னதா தெரியும், ரேட் அதிகமா சொல்றாங்கன்னு நினைப்பாங்க. மாடு ஓவர் சைஸான மாடு, வீட்டுல பார்க்க சின்னதா தான் தெரியும். நேர்ல வந்து பார்த்து அந்த மாடு வாங்கிட்டு போலாம். 2 என் பேர் சசிகுமாருங்கண்ணா. ஆனா எந்த ஊர்ல இருந்து வாரீங்கண்ணா? ஆனா நாங்க ராசிபுரத்துல இருந்து வந்திருக்கிறோம். எத்தனை மாடு மொத்தம் வாங்கிருக்கீங்கண்ணா? ஆனா இப்போ வந்து ஒரு மாடு தாங்க நான் வாங்கியிருக்கிறோம். கண்ணு மாடுங்களா சன மாடுங்களா? கண்ணு மாடு வாங்கியிருக்கிறேங்கண்ணா. கண்ணு மாடு. ஆமா, நல்ல கிரில்ல சூப்பரான மாடு வாங்கிருக்கீங்க அப்படிதானே? ஆமாங்கண்ணா, வரும்போது காரணம் போட்டுருக்குண்ணா. ஓகேண்ணா, வரும்போது எத்தனை மாடு வாங்க நினைச்சு வந்தீங்கண்ணா? ஆனா நம்ம 2-3 மாடு வாங்கலான்ட்டு வந்தாங்கண்ணா. சரிங்கண்ணா. சரி, இப்போ ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறதுனால வாங்கி பார்க்கலாம்னு சொல்லிட்டு வந்திருக்கிறோம். கறவை பார்த்துட்டு 2 மாடு வாங்கிக்கலாம்னு நினைக்கிறீங்க? ஆமா, ஆமாங்கண்ணா. ஓகேண்ணா. எவ்வளவு நாளா யூடியூப் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்கண்ணா? ஆனா நாங்க ஒரு 6 மாசமாவே இவரை ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு இருக்கிறோங்கண்ணா. வீடியோல பார்க்கும்போது மாடு எப்படி நேர்ல எப்படின்னா இருக்கு? நல்லா நீட்டா இருக்கு. நாங்க பாக்கிறத விட இங்க வந்து பாக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லா நீட்டாவே இருக்குங்கண்ணா. எத்தனை மாடு இருந்துச்சு மொத்தம்? ஆனா இப்போ வந்து நம்மளுக்கு இப்போ 1 எடுத்துருக்கிறோம்னா இங்க நிறைய இருக்குது நம்மளுக்கு பிடிச்ச மாதிரியே. சரிங்கண்ணா. இதை ஃபர்ஸ்ட் பாப்போங்கண்ணா, அதுக்கப்புறம் மறுபடியும் வர மாதிரி தான் இருக்குங்கண்ணா. ரேட்டும் கொஞ்சம் அனுசரிச்சு கொடுத்துருக்காங்கண்ணா. ஓகே, ஓகே. நாங்க எதிர்பார்த்த அளவு பண்ணி கொடுத்துருக்காங்க. வேற பண்ணைக்கெல்லாம் போயிருக்கீங்களாண்ணா? போயிருக்கிறேங்கண்ணா. போனாலும் இங்க எப்படி இருக்கு? மத்த பண்ணை பரவாயில்லைங்கண்ணா, மத்ததுக்கு இங்க கொஞ்சம் பரவாயில்ல. ஓகே, நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்கண்ணா. இந்த மாடுன்னு பாத்தீங்கன்னா ஜெர்சியில மீடியம் சைஸ்ல சிந்து கிராஸ்ல ஒரு ரத்த சேடையில் அமைஞ்சிருக்கு. நேரம் 10 கறவை சொன்னா நம்ம 2 வேலை 17 லிட்டர் கேரண்டி கொடுத்துடலாம். ஃபேட் டஸ்னஃப்ல அருமையா இருக்கு, தொட்டி தீனில அருமையா இருக்கு. வீட்டு யூஸ்க்கு பொருத்தமான மாடு. ஃபார்ம் டைப் காரெல்லாம் வாங்கிட்டு போல. சும்மா ஒவ்வொரு இன்ச்சு கொம்பு தான், ஒரே ரத்த செவல. நல்லா பராமரிப்பா, நேரம் 10 அடிக்கும். பராமரிப்பு கம்மியா இருந்தாலும் 17 லிட்டர் கறவை பயப்பட தேவை. நல்லா எலும்புக்கான நைஸ் தோல்ல ஒரு வீட்டு கடை வாங்கினால கடன் கட்டக்கூடிய மாடு. நல்ல மடி செட்னு கண்ணு போது குறைஞ்சபட்சம் 15 நாள் டைம் எடுத்துக்கும். பால் தர அருமையான பால் தர, மடி செட்லயும் நல்ல பால் தரக்கு ரோஸ் காம்பில் அமைஞ்சிருக்கு. வெயிலு மழை பண்ணி எல்லாத்துக்கும் அருமையா செட் ஆகக்கூடிய மாடு. இந்த மாதிரி மாட்டு பால் 10 மாடு HF மாடு இருந்தாலும் ஒரு மாடு இருந்தாலும் போதும். ஃபேட் நம்ம அருமையா எடுத்து கொடுக்கும். பொழுது நீங்க காட்டுல மேஞ்சிட்டு இருந்த மாதிரி தான், அண்ணாங்கல் போட்டு மேஞ்சிட்டு இருந்த மாதிரி தான். ஒன்னும் பயப்பட தேவையில்ல. பால் தரையில காம்பரிசையில மாட்டுல எந்த குறையும் கிடையாது. பணத்துல 10 ரூபா முன்ன பண்ண சொன்னாலும் பொருள் அருமையா இருக்கு. நல்ல மடி லூஸ் ஃபுல்லா இருக்குது. எப்படி இருக்கு பாருங்க, நல்ல நரம்பு தர மடி லூஸ் பாருங்க. 15 நாள் மடி டாப் எடுத்த கண்டு போடும். 2 வேலையும் 17 லிட்டர் கேரண்டி கொடுத்துடலாம். தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்க, மாடு எடுத்துக்கலாம். நரம்பு எப்படி இருக்கு? அடி நரம்புலாம் பைப் மாதிரி இருக்கணும். அந்த அளவுக்கு பால் தரக்கு மாடு அந்த அளவுக்கு பொருள் தெளிவா இருக்கணும். மாடுன்னு பாத்தீங்கன்னா சிந்து கிராஸ்ல 4 பல்ல ஹெவி சைஸான மாடு, சின்ன மாடு கிடையாது. பியூர் ரத்த சேவல, நல்ல ரெட்டவரி மடிச்சுல ரோஸ் காம்பு, நீளமான காம்பு. ஃபேட்டஸ்னா வேணும், வெயிலு மழை பனிக்கு தாங்கணும். மேடு பல்ல ஏறி இறங்கி மாடு மேயும் நினைக்கிறவங்க தாராளமா அந்த மாடு வாங்கிட்டு போங்க. சிந்து கிராஸ்னா ஃபேட்டஸ்னா அருமையா வரும், வெயிலு மழைக்கு அருமையா செட் ஆகும். ஒரு ஆள் பழத்துல இருந்து மேடுனால அந்த மாடு ஏறணும். அந்த அளவுக்கு மாடு நல்லா இது எலும்பு கணத்துல நல்ல ரெட்டை முது, நல்ல 4 கால் ஊக்கமான காலு. மலையேறிக்கு சூப்பரா இருக்கும். நல்ல மலையேறிக்கு அருமையா செட் ஆகக்கூடியமா. நல்ல சிந்து கிராஸ் மகள் லட்சணா. கொம்பு நல்லா பட்டி பார்த்த கொம்புல, சுள்ளி சுத்தத்துல 4 பல்லு கேட்டு நச்சுன்னு அருமையா இருக்கும். நல்ல மடிஷன், நல்ல காம்பூர்சா. நேரம் 10 ஈஸியாக இருக்கு. 1 லிட்டர் பால் இதெல்லாம் கடையில ஊத்தினா 50 ரூபாய்க்கு மேலதான் ஒரு டீ கடைக்கு ஊத்தினா. சொசைட்டில ஊத்தினா 40 ரூபாய்க்கு மேலதான் பாயிண்ட் வரும். 10 மாடு HF மாடு தான். ஒரு மாடு இருந்தா போதும். அருமையா எடுத்து கொடுக்கும். காம்பு ஊசி காம்பு, ரோஸ் காம்புல ஊசி காம்பு. முதுகு பாருங்களா, ரெட்டை முதல்ல தரமான மாடு. HFல கிராஸ் டைப்பான மாடு, நொக்ரா டைப்ல அமைஞ்சிருக்கு. ஒயிட் மஜாலியில அமைஞ்சிருக்கு. ஹெவி சைஸான மாடு, சின்ன மாடு கிடையாது. 2 வேலை 25 லிட்டர் கறக்கூடியமா கிராஸ் டைப்ல அமைஞ்சிருக்கு. ஃபேட் டஸ்னா பொறுத்த வரைக்கும் அருமையா இருக்கும். வெயிலு மழை பண்ணி எல்லாத்துக்கும் அருமையா செட் ஆகக்கூடிய மாடு. ஃபார்ம் டைப் வாங்கிட்டு போலாம், வீட்டு சாப்பிடணும் வாங்கிட்டு போலாம். சொல்லி சுத்தம் தப்பு கண்டது 6 பல்லு தான். பொருள் தெளிவான பொருள். 25 லிட்டர் கறன்னு 10 நாள் 15 நாள் டைம் எடுத்துக்கும். நல்ல ரோஸ் காம்புல ஒரு அடிக்கு ஒரு காம்பரிசில் அமைஞ்சிருக்கு. தொட்டி தீனி சாப்பிடுறதுல தீனி தண்ணியில மண்ணை எந்த பிரச்சனையும் கிடையாது. வீட்டுல கட்டுத்தல கட்டினா அழகுலயே அருமையா இருக்கும், கரவிலையும் மெயினா இருக்கும். ஃபார்ம் டைப்ல கொண்டு போய் கட்டினாலும் கரவில மெயினா இருக்கக்கூடிய மாடு. காட்டு மேய்ச்சல இருந்த மாடு தான். பொழுதுக்கு செட்ல இருந்த மாதிரி கிடையாது, பொழுதுக்கு காட்டுல மேய்ஞ்சிட்டு இருந்த மாதிரி தான், வெயிலே மேய்ஞ்சிட்டு இருந்த மாதிரி தான். மாட்டுல எந்த குறையும் சொல்ல முடியாது. கறவையில் அப்படி கறக்க 25 லிட்டர் கறக்கூடிய மாடு. மடி பாருங்க, சதுர மடியில் அமைஞ்சிருக்க.
இன்னும் லூஸ் எவ்வளவு லூஸ் இருக்கு பாருங்க. சுருக்குறேன் பிரதர். இன்னும் தோல் லூஸ் எவ்வளவு லூஸ் இருக்குது. நல்ல மாடு எடுத்தா கண்டு போட்டு தேவைப்படுறோம். ஹச்எஃப்ல நொக்ரா டைப்ல அமைஞ்சிருக்கு. ஓகே. ஹெவி சைஸான மாடு. மாடு லென்த் பாருங்க, வெயிட் பாருங்க, ஹைட் பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. நல்ல கிளிக்கொம்பான மாடு. நல்ல கிளிக்கும். மாடு நடந்து போனா யானை நடந்து போற மாதிரி தான் இருக்கு. அந்த அளவுக்கு உருவத்துல சரியான பெரிய ஜீவன். ஓகே. 2 வேலையும் 30 லிட்டருக்கு 60 27 லிட்டர் கேரண்டி கொடுத்தாலும் கண்ணு போறது 25 நாள் டைம் இருக்கு. ஓகே. சுழி சுத்தமான மாடு, எந்த பிரச்சனையும் கிடையாது. சும்மா 1 இன்ச்சு கொம்புல பட்டி 10 கொம்புல அமைஞ்சிருக்கு. ஓகே பிரதர். வெயில் மழை பண்ணி எல்லாத்துக்கும் அருமையா செட் ஆகக்கூடிய மாடு. ஃபேட் அருமையா வரக்கூடிய மாடு. இந்த மாடுல 20 நாள் கழிச்சு பார்த்தாதான் மாடு இருக்க வெயிட்டுக்கு மடி செட்டு வச்சாதான் மாடு பக்கத்து பவரா தெரியும். மடி கம்மியானால பவர் பத்தாது. 25 லிட்டருக்கு மேலதான் கறக்கும் போது கீழே வராது. நல்ல ரோஸ் காம்புல அமைஞ்சிருக்கு. ஒரு பண்ணைக்கு கொண்டு போய் கட்டினாலும் பண்ணையும் நிறமா இருக்கு, கறவையும் நிறமா ஊத்தலாம்னா. நல்ல ரெட்டை முதல்ல உருவம், பெரிய உருவம், சின்ன உருவம் கிடையாது. ஹெவி சைஸ் ஆனமா நல்ல பேக் வெயிட்ல அமைஞ்சிருக்கு. நல்ல மடி செட்டு பாருங்க. தோல் லூஸ் எவ்வளவு இருக்கு பாருங்க. நல்ல ரோஸ் காம்புல நல்ல வெயிட்டான மாடு. பாக்குற மாடுன்னு பாத்தீங்கன்னா ஜெர்சி, சிந்து, நாட்டு கிராஸ் 3 மிக்சிங் ஆன மாடு. பியூர் ரத்த செவலை. நல்ல வெயிட்டான மாடு. வெயில் மழை பனி எல்லாத்துக்கும் அருமையா செட் ஆகக்கூடிய மாடு. குறுங்கால் மாடு. நல்ல குறுங்கால் டைப். நல்ல பாடி வெயிட்ல அமைஞ்சிருக்கு. நேரம் 10 ஈஸியா கறக்க. கண்ணு போது 20 நாள்ல இருந்து 25 நாள் டைம் எடுத்துக்கும். மாடு பாத்தீங்கன்னா ஒரு குட்டி யானை சொல்லலாம். அந்த நல்ல ஃபயர் குவாலிட்டியான மாடு. ரெட்டை போது நல்ல எலும்பு கடத்துல அமைஞ்சிருக்கு. தொட்டி தீனி சாப்பிடுறதுல காட்டு மேய்ச்சல்ல எல்லாத்துக்கும் பொருத்தமான மாடு. எந்த பிரச்சனையும் கிடையாது. வாங்கி போன 10 கணக்கு தாராளமா வச்சிருக்கே. நாளைக்கு இப்படி பொருள் கிடையாது. நல்ல மடி லூஸ் எல்லாம் ஃபுல்லா இருக்குது. ரோஸ் மடி ரோஸ் காம்புல அமைஞ்சிருக்கு. அடிநரம்லாம் சூப்பரா, அடிநரம்லாம் பைப் மாதிரி இருக்கு. நரம்பு தார எங்க இருந்து ஸ்டார்ட் காட்டுறேன் பாருங்க. அந்த நல்ல நரம்பு தார காம்பரிசியில் அமைஞ்சிருக்கு. மாடு நல்ல குறுங்கால் டைம். நல்ல லென்த்ல அமைஞ்சிருக்கு. நல்ல நீளவளமான மாடு. வயசு 6 பிறந்து கடை முளப்புல அமைஞ்சிருக்கணும். தேவைப்படுறவங்க கால் பண்ணு. மாதிரி காட்டு மேய்ச்சல இருந்த மாடு தான். வீட்டு யூஸ்க்கு பொருத்தமான மாடு. ஃபார்ம் டைப்பும் பொருத்தமான மாடு. எந்த பிரச்சனையும் கிடையாது. காட்டுங்க. நாருங்க நல்ல மடியில எடுத்த மடி கண்ணு போனாலும் கண்ணு போடும். பால் தர பாருங்க. மாட்டுல இங்க இருந்தே இருக்குது பாருங்க. இங்க இருந்தே பால் தார் இருக்குது. நம்ம சொல்லவே தேவையில்ல. அந்த நல்லா கறக்கூடிய மாடு. அப்படின்னா சிந்து கிராஸ்ல ஹெவி சைஸான மாடு. ஹைட் அண்ட் வெயிட்டான மாடு. நல்ல ஹைட் நல்ல வெயிட். கலர் பாத்தீங்கன்னா செவல செம்புத்து. கண்ணு போறது 20 நாள் டைம் இருக்கு. ஃபேட்டஸ்னா அருமையா வரும். நல்ல ஒரு ஆள் ஹைட் இருக்கக்கூடிய மாடு. சிந்து கிராஸ் இல்ல, சாதாரண மாடு கிடையாது. நல்ல சுழி சுத்த வெயில் மழை பண்ணி எல்லா கிளைமேட்டுக்கு அருமையா செட் ஆகக்கூடிய மாடு. தொட்டி தீனி சாப்பிடறதுல அருமையா இருக்கு. எந்த பிரச்சனையும் கிடையாது. மாட்டுல தெளிவான மாடு. ஃபேட்டஸ்னாஃபுக்கோ ஃபார்ம் டைப்புக்கோ வீட்டு யூஸ்க்கோ எல்லாத்துக்கும் பொருத்தமா இருக்கும். காம்பும் பாத்தீங்கன்னா ரோஸ் காம்பு, நீளமான காம்பு, மிஷின் கறவை, கைக்கிற எல்லாமே அருமையா செட் ஆகக்கூடிய மாடு. நல்ல பால் தர போறதுனால அடியேறி போறாம 6 பல்ல இருந்து கடப்பல் 2 பக்கம் எவருட்டு வெளியே வருது. தேவைப்படுற கால் பண்ணுங்க. மாடு எடுத்துக்கலாம். கிளைமேட் அடாப்ஷன் பொறுத்த வரைக்கும் அருமையா இருக்கும். உங்க ஹைட் இருக்கு. ஹைட் இருக்கக்கூடிய மாடு சின்ன மாடு கிடையாது. சிந்து கிராஸ்ல ஓவர் சைஸான மாடு. சிந்து கிராஸ்னா முட்டு உதவி நினைக்க வேணாம். நல்ல குணமானத்துல அருமையான குணமானம். யார் வேணும் பால் பீஸ் போட்டு எல்லாத்துக்கும் அருமையா இருக்கு. எந்த பிரச்சனையும் கிடையாது. சாதுவான மாடு. நல்ல சாதுவான மடியில் கை வச்சுட்டு வயிற்று ஐக்கிட்டு தான் நிற்கும். அந்த அளவுக்கு சாதுல அருமையான சாது. தேவைப்படுற கூப்பிட்டு எடுத்துக்கலாம் மாடு. நான் பாக்குற மாடுன்னு பாத்தீங்கன்னா ஃபயர் குவாலிட்டியான மாடு. ஜெர்சியில் நல்ல பிரீடான மாடு. நெத்தி வெள்ளை கொம்புல அமைஞ்சிருக்கு. கலர் பாத்தீங்கன்னா செவல அடி வேறு மடி செட்டு வெள்ளை. ஓவர் சைஸான மாடு. ஜெர்சியில இந்த மாதிரி மாடு அழகுல கிடைக்காது. லட்சத்துல ஒரு மண்ணே சொல்லலாம். நல்ல ரெட்டை முது. நல்ல முன்கணம் பின்கணம் ஒரே மாதிரி இருக்கும். ஃபயர் குவாலிட்டியான மாடு. இந்த மாதிரி மாடு எந்த கிளைமேட் செட் ஆகக்கூடிய மாடு. எந்த இடம் போய் இந்த மாதிரி மாடு நினைச்சாலும் கிடைக்காது. இந்த மாதிரி மாடு லட்சத்துல ஒரு மண்ணே சொல்லலாம். கண்டு போறதுக்கு குறைஞ்சபட்சம் 25 நாள் டைம் எடுத்துக்கும். 1 மாசம் கூட ஆகும் சொல்ல முடியாது. நல்லா பராமரிப்போனா வேலைக்கு பாஞ்சு 30 லிட்டர் ஈஸியா இருக்கு. மடியல்ல 30 லிட்டர் சொல்ல யாரும் நினைக்க வேணாம். அந்த அளவுக்கு டைம் இருக்குன்னா 1 மாசம் டைம் இருக்கு. நல்ல மடி எடுத்தா கண்டு போட. ரெட்டை வரி மடிச்சல் ரோஸ் காமல் அமைஞ்சிருக்கு. தீனி தண்ணிக்கோ குணமானத்துல மேடு பல்ல ஏற இறங்க எல்லாத்துக்கும் அருமையா இருக்கு. எந்த பிரச்சனையும் கிடையாது. மாடுனா இந்த மாதிரி மாடு இருக்கணும். ஒரு மாடு இருந்தாலும் முறையான மாடு. அழகுலயோ உடம்பு கணத்திலயோ வெயிட்லயோ எல்லாத்துலயும் பொருத்தமான மாடு. நல்ல மடி லூசா ஃபுல்லா இருக்குது. இன்னும் 1 மாசம் மடி மாடு டாப்பா எடுத்தா கண்டு போட்டு பாத்தீங்கன்னா பியூர் ரத்த செவலையில ஹெவி சைஸான மாடு. சின்ன மாடு கிடையாது. நல்ல மான் கொம்புல ஓவர் சைஸான மாடு. 2 வேளை 25 லிட்டர் கறக்கூடிய மாடு. ஹெவி சைஸான மாடு. ஜெர்சியில கிராஸ் டைப். 6 பல்லு தான். மாட்டோட வயசு பாத்தீங்கன்னா வெறும் 6 பல்லு தான். சுழி சுத்தம் தப்பும் கிடையாது. பொருள் தெளிவான பொருள். மடி செட்டு பாரு. சதுர மடியில் ரோஸ் காம்புல அமைஞ்சிருக்கு. ஒரு இழுப்பிக்கு 100 மில்லி பால் சதுவு சாதாரணமா இருக்கக்கூடிய மாடு. இல்ல மிஷின் கறவையில போட்டாலும் அருமையா செட் ஆகக்கூடிய மாடு. மிஷினுக்கு எல்லாம் அருமையா இருக்கும். மாடு பாத்தீங்கன்னா ஃபயர் குவாலிட்டியான மாடு. நல்ல முக லட்சணத்துல அருமையான கிடையாது. 6 பல்ல செவலையில ஜெர்சியில கிராஸ் நினைக்கிறேன். தாராளமா கூப்பிடுங்க. ஒரே ரத்த செவலை தான் இது. காட்டு மேய்ச்சல் இருந்த மாடு தான். காட்டு மேய்ச்சல் வீட்டு யூஸ் மாடு கிடையாது. காட்டு மேய்ச்சல் இருந்த மாடு தான். வாங்கிட்டு போறாங்க. ஃபார்ம் டைப் வாங்கிட்டு போலாம். வீட்டு யூஸ் தேவைப்படுறாங்க வாங்கிட்டு போலாம். 2 வேலைக்கு கம்மியாச்சுனாலும் 25 லிட்டர் கரை பயப்பட தேவையில்ல. அந்த அளவுக்கு மாடு ஹெவி சைஸ். நல்ல ரெட்டை முது நைஸ் தோல்ல
டாப் குவாலிட்டியான மாடு. இந்த மாதிரி மாடுலாம் வெளியில இருந்தா ரேட்டை வேற மாதிரி சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு மாடு ஃபயர் குவாலிட்டியான மாடு. என்ன சுருக்கு இருக்குண்ணா? மடி லூஸ் பாரு எவ்வளவு இருக்கு பாரு. ரெட்டை வரி மடி, நல்ல ரெட்டை வரி மடிச்சு 15 நாள் அவங்க கண்ணு போறதுக்கு 25 லிட்டர் கேரண்டி கொடுத்தா தேவைப்படுறோம். கால் பண்ண லட்சத்துல ஒரு மண்ணை சொல்லலாம். ஜெர்சியில கிராஸ் டைப் மண்ணா. ஓகே. ஒத்த செவலை ஹெவி சைஸான மாடு 6 பல்லு 2 வேலை 25 லிட்டர் கறக்கூடிய மாடு. ஓகே. இந்த மாதிரி மாடு அழகுல பிரீட்ல மாடு கிடைக்காது. இந்த மாடு பிரீடு பாத்தீங்கன்னா வெறும் வளர்ப்பு கண்ணா தான் அந்த மாடு 70,000 வெறும் வளர்ப்பு கண்ணுட்டியா இருந்தா. அந்த அளவுக்கு நல்லா வளர்த்திருக்காங்க. நைஸ் தோல்ல நல்ல ரோஸ் காம்புல ஒரு அடிக்கு ஒரு காம்பு வருஷம் நீளமான காம்பு. இன்னும் கண்ணு போறதுக்கு 20 நாள் டைம் இருக்கு. 25 லிட்டருக்கு மேலதான் கரை வருமா, கீழே வராது. 25 லிட்டர் கேரண்டி கொடுத்துடலாம். வாங்கிட்டு போறாங்க. அந்த அளவுக்கு பராமரி பண்ண 25 லிட்டர் 25 லிட்டர் வரல கொண்டு விடுறோம் யாரும் நினைக்க வேணாம். அந்த அளவுக்கு பராமரி பண்ணாதான் கரை வரும். வெயில் மழை பண்ணி எல்லாத்துக்கும் அருமையா செட் ஆகக்கூடிய மாடு. ஃபார்ம் டைப் வீட்டு யூஸ்க்கு பொருத்தமான மாடு. வீட்டுல ஒரு மாடு இருந்தாலும் முறையான மாடு. ஃபார்ம்ல 50 மாடு இருந்தாலும் ஒரு மாடு கொண்டு நேரமா நீங்க கட்டு தரீங்க. அந்த அளவுக்கு நல்லா ஃபயர் குவாலிட்டியில அமைஞ்சிருக்கு மாடு. தேவைப்படுறோம் கால் பண்ணுங்க. மாடு தான் நல்லா லூஸ் பாருங்கன்னா ஃபுல்லா இருக்குது. 25 நாள் டைம் வரும். நல்ல மாடு தான் கண்டு போடு. பாத்தீங்கன்னா பியூர் ரத்த சேவலையில ஒரிஜினல் பிரீடான மாடு. பிரிவி மொட்டை 2 வேலை 22 லிட்டர் கறக்கூடிய மாடு. 20 லிட்டருக்கு மேலதான் கரை வரும். நல்ல மடினா இதெல்லாம் கம்மி நானே 20 நாள் அவங்க கண்ணு போறதுக்கு. நல்ல சாக்கு மாதிரி மடி எடுத்தா கண்ணு போடும். வெயில் மழை பண்ணி எல்லாத்துக்கும் அருமையா செட் ஆகக்கூடிய மாடு. ஒரிஜினல் பிரீடு மாடு இது. ஜெர்சியில ஒரு பிரீட் டாப் குவாலிட்டியான கிடையாது. இன்னும் 10 வருஷம் தாராளமா வச்சிடலாம். வெயில் மழை பண்ணி எதுக்கும் பயப்பட தேவையில்ல. தொட்டி தீனி சாப்பிடுறதுல குணமானதுல அருமையா இருக்கும். அந்த முகத்துக்கே பணம் தான், அந்த காதுக்கு தான் பணமே. நல்ல சின்ன மூஞ்சில அருமையான மாடு. கெட்டேறனால அருமையா கிட்ட 6 பல்ல 2வது கண்ணுல ஒரே ரத்த சேவையில் அமைஞ்சிருக்கு. மேடு பல்ல ஏற இறங்க எல்லாத்துக்கும் சௌரியமா இருக்கு. எந்த பிரச்சனையும் கிடையாது. இந்த மாதிரி மாடு 10 மாடு இதா போது ஈஸியா ஒரு பண்ணை ரன் பண்ணான அந்த தரமான மாடு. பிரீடான மாடு. நல்ல ரோஸ் காம்புல அமைஞ்சிருக்கு. நல்ல மடி லூஸ் எல்லாம் பாருங்க எவ்வளவு லூஸ் இருக்கு பாருங்க. நல்ல மடி லூஸ் காட்டுறேன். பால் தாரை பாருங்க. அப்படி அடி வயிறு போற வெறும் பால் தாரை தான். பால் தாரையா தான் இருக்கு. நல்ல மடி லூஸ் பாருங்க. 20 நாள் நல்ல மடி தான் கண்டு போற மாடு. நல்ல ஷைனிங்ல அருமையான கிட்டேரி. மட்டையில தரமான மாடு. தேகொம்பு ஹெவி சைஸான மாடு. சின்ன மாடு கிடையாது. என்ன கண்ணு போறது பாருன்னா ஒரு மாசம் முடிக்கணும் கண்ணு போறதுக்கு. 25 நாளைக்கு மேல ஒரு மாசத்துக்குள்ள கண்ணு போடுறோம். சுழி சுத்தமான மாடு. 25 லிட்டர் கறக்கூடிய மாடு. ஹெவி சைஸான மாடு. சின்ன மாடு கிடையாது. ஒரே ஆல் பிளாக் தான். வேற எந்த கலருமே கிடையாது. வெள்ளை கிள்ள எதுவுமே கிடையாது. ஒரே பியூர் ஆல் பிளாக்ல நினைக்கிறாங்க. தாராளமா கூப்பிடுங்க மாடு எடுத்துக்கலாம். வெயிலும் மழை பண்ணி எல்லாத்துக்கும் அருமையா செட் ஆகக்கூடிய மாடு. 25 லிட்டர் ஈஸியா கறக்கூடிய மாடுனா. மாடு நல்ல ஹெவி சைஸான மாடு. சின்ன மாடு கிடையாது. ஒரு வண்டிக்கு போட்டா ஒரு மாடு போடலாம். அந்த மாடு நல்ல ஹெவி சைஸ்ல தரமான மாடு. டாப் குவாலிட்டியான கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் மாடு வாங்குற அந்த மாடு வாங்க. ஃபர்ஸ்ட் டைம் மாடு வாங்குற இந்த மாதிரி மாடு வாங்கிட்டு போய் டிஸ்ட் இது வராதுன்னா ஹெவி சைஸ்ல அமைஞ்சிருக்கு. காம்பர்ஸ் கருங்காம்பு அரட்டிக்கு ஒரு காம்பர்ஸ் ரெட்டரி மடிச்சிட்டு அமைஞ்சிருக்கு. தொட்டி தீனி சாப்பிடுறதுக்கு தீனி தண்ணிக்கு மண்ணை எந்த பிரச்சனையும் கிடையாது. தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்க. மாடு புக் பண்ணிக்கலாம். நல்லா குணமான தோல் லூசா எழுத்து காட்டுற மாதிரி எவ்வளவு இருக்கு பாருங்க. சுருக்காட்டுங்க. மாடு பாத்தீங்கன்னா என் ஹைட் இருக்கக்கூடிய மாடு. சின்ன மாடு கிடையாது. உங்க ஹைட் ஆள் ஹைட் இருக்கக்கூடிய மாடு. நல்லா வளர்த்திருக்காங்க மாட்டை. நல்ல மடி லூஸ் பாருங்க எவ்வளவு இருக்கு பாருங்க. என்ன சுருக்கு இருக்கு. நல்ல பிரம்மாண்டமா மடி எடுத்து தான் கண்டு போறோம். தேவைப்படுறவங்க கூப்பிடுங்க மாடு எடுத்துக்கிற மாடுன்னு பாத்தீங்கன்னா ஜெர்சியில ஒரிஜினல் பிரீடு மாடு இது. இந்த மாட்டை பார்த்தா எல்லாரும் ஆசைப்படணும். பணத்துலதான் முன்ன பண்ண சொல்லும் போதுல பொருள்ல குறை சொல்லக்கூடாது. நல்ல செவல வேலையில சும்மா 1 இன்ச்சு கொம்புல பட்டி பார்த்த கொம்புல 6 பல்லு கிடையாது. மடி செட்டு பாருங்க. மாடு பாதி மடி பாதினா இது மாதிரிதான் மடி இருக்கணும். நல்ல ரோஸ் காம்புல 2 வேலையும் கம்மியாச்சாலும் 25 லிட்டர் ஈஸியா. தலையீத்துல 25 லிட்டர் கறந்த மாடு. இந்த போ நல்லா பராமரிப்பான 25 லிட்டர் ஈஸியா கறந்து கண்ணு போறதுக்கு 1 வாரம் டைம் இருக்கு. அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமைக்குள்ள கண்ணு போட்டுரும். நல்ல பிரீட்ல சுழி சுத்தல எந்த தப்பும் கிடையாது. 6 பல்ல கிடையாது. அழகுல அருமையான கிட்டேரி. இந்த மாட்டு முகல் லட்சத்துக்கு மடி செட்டு காம்போசிங் தான் பணம் தான். அந்த அளவுக்கு மாடு ஃபயர் குவாலிட்டியான மாடு. தேவைப்படுறோம் கால் பண்ணுங்க மாடு எடுத்துக்கலாம். நல்ல ரோஸ் மடியில கிடையாது. அழகுல அருமையான கிட்டேரி. எஸ்னா ஃபேட்டுக்கு அருமையா இருக்கும். வீட்டு யூஸ்க்கு பொருத்தமான மாடு. கட்டுதல காட்டினாலும் லட்சுமி முன்னாடி கட்டி வச்சிருக்க மாதிரி தான் இருக்கு. அந்த அளவுக்கு முகல் லட்சணத்துல மடி செட்டுல அருமையான மாடு. இதெல்லாம் லட்சத்துல ஒரு மாடுனே சொல்லலாம். இந்த மாதிரி மாடு அழகுல கிடைக்காது. மாடுனா எல்லாம் மாடே கூடாது. இந்த மாதிரி அழகுல இருக்கணும் மாடு. அந்த அளவுக்கு ரேட் இருக்கும். பொருளும் தெளிவான பொருள். நல்ல மடி செட்டு பாருங்க. சதுர மடி முட்டிக்கு மேலதான் மடியே. காம்பு வரிசையும் பாத்தீங்கன்னா நீல காம்பு ஊசி காம்பு ரோஸ் காம்புல அமைஞ்சிருக்கு. தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்க. மாடுல 6 பல்ல தரமான கிட்டேறணும். பாத்தீங்கன்னா பியூர் ரத்த சேவலையில ஜெர்சியில சிந்து கிராஸ். இந்த மாடோட வயசுன்னு பாத்தீங்கன்னா 6 பல்லு கடமை கிடையாது. வெறும் 4 பல்ல தரமான கிட்டேரி. தலையீத்து கிட்டேரி இது. தலையீத்துல 2 வேலையும் 17 லிட்டர் 18 லிட்டர் ஈஸியா கறக்கூடிய மாடு. ஓவர் சைஸான கிடையாது. 10 வருஷம் காலப்படாம வச்சுக்கலாம். 10 கண்ணா 20 கூட தாராளமா வச்சுக்கலாம். ஜெர்சியில காங்கிரேஜ் டைப் மிக்ஸ் ஆயிருக்கும். நல்ல கொம்பு பாத்தீங்கன்னா காங்கிரேஜ் கொம்புனா. 4 பல்ல சுழி சுத்தமான மாடு. நல்ல ரோஸ் மடி ரோஸ் காம்புல அமைஞ்சிருக்கு. கெட்டேரி நல்ல ஷைனிங்ல இருக்கு. அந்த அளவுக்கு நல்லா வளர்த்திருக்காங்க. வாங்கிட்டு போறவங்களும் அதே மாதிரி பராமரிப்போம். நேரம் 10 கறக்கும். பராமரிப்பு கம்மியா இருந்தாலும் 2 வேலையும் ஒரு 17 லிட்டர் கறவை பயப்பட தேவையில்ல. கெட்டேரி சிந்து கிராஸ்
கிராஸ் காங்கிரஸ் ஜெர்சி எல்லாம் மிக்சிங் ஆன பிரீடு மாடு. ஓகே நல்ல வெயிட்டான மாடுனா 6 பல்லு 2வது கிடி 2வது ஈத்து மாடுனா இது. மடி செட்டு பாத்தீங்கன்னா ரோஸ் மடியில ரோஸ் காம்பில் அமைஞ்சிருக்கு. ஓகே கண்ணு போறது 20 நாள் டைம் இருக்கு. தலையத்துல 2 வேலை 18 லிட்டர் கறந்த மாதிரி இந்த போல நல்லா பராமரிப்பா நேரம் 10 ஈஸியா கறக்கூடிய மாடு. மாடு பாத்தீங்கன்னா ஓவர் சைஸ்ல ரெட்டும் போது நல்லா எலும்பு காணம் உடம்பு காணத்துல அமைஞ்சிருக்கு. ஹெவி சைஸான மாடு. ஹெவி சைஸ் மாடு சின்ன மாடு கிடையாது. 6 பல்லு கிடையாது. HFல வாங்க நினைக்கிறோம் 6 பல்லு நினைக்கிறோம் தாராளமா கால் பண்ணுங்க மாடு எடுத்துக்கலாம். ஒரு மாடு இருந்தாலும் முறையான மாடு வீட்டு யூஸ்க்கு பொருத்தமான மாடு ஃபார்ம் டைப்புக்கு அருமையா செட் ஆகக்கூடிய மாடு. மிஷின் கறவை கை கறவை எல்லாத்துக்கும் அருமையா இருக்கு. எந்த பிரச்சனையும் கிடையாது. வியாபாரம் கால் பண்ணுங்க HFல நல்ல பிரீட்ல வெயிட்ல நினைக்கிறோம் தாராளமா கால் பண்ணுங்க மாடு எடுத்துக்கலாம். சேல்ஸ்க்கு அவைலபிளா இருக்குது. மடி செட்டு பாருங்க அடி வயதுல இருந்து பின்னாடி அரை வரைக்கும் எடுத்த மடி எடுத்த கண்ணு போடும். கிடையாது லட்சணத்துல அருமையான லட்சணம் நல்ல குணமான தண்ணி தீனி சாப்பிடுறதுல அருமையா இருக்கு. எந்த பிரச்சனையும் கிடையாது. நல்ல மடிலூஸ் பாருங்க நல்ல மடிலூஸ் மாடு நல்ல வெயிட் மண்ண பாத்தீங்கன்னா பியூர் ரத்த சாலையில செம்புத்தில கலந்த மாதிரி இருக்கும். ஜெர்சியில கிராஸ் டைப்பான மாடு மோட்டி டைப்ல அமைஞ்சிருக்கு. நல்ல ரெட்டவரி மடி செட்ல நேரம் 10 கறக்கூடிய மாடுனா கண்ணு போறது பாத்தீங்கன்னா 15 நாள்ல இருந்து 20 நாள் டைம் எடுத்துக்கும். வெயில் மழை பனி எல்லா கிளைமேட்டும் அருமையா செட் ஆகக்கூடிய மாடு. தொட்டி தீனி சாப்பிடுறதுலயும் மண்ணா தீனி தண்ணிலையும் மண்ணா எந்த பிரச்சனையும் கிடையாது. மாட்டுல அழகுல அருமையான மாடு பிறவி மொட்டை மேடு பல்ல இறங்க எல்லாத்துக்கும் சௌரியமா இருக்கு. எந்த பிரச்சனையும் கிடையாது. கிடையாது அருமையான கிடையாது. 6 பல்லு கடம்பளப்பு 10 வருஷம் தாராளமா சொல்லலாம். இன்னைக்கு நாளைக்கு கூட பொருள் கிடையாது. 10 கண்ணுக்கு தாராளமா சொல்லலாம். ஜெர்சியில கிராஸ் டைப்ல ரோஸ் மடி ரோஸ் காம்பில் அமைஞ்சிருக்கு. பால் தாரி அருமையா இருக்கும். கிடையாது குணமான தண்ணி தீனி சாப்பிடுறதுல அருமையா இருக்கும். கட்டுதல கட்டினாலும் லட்சுமி மாதிரி இருக்கும். சின்னாண்டு மூஞ்சி நல்லா ஹெவி சைஸான ஜெர்சியில கிராஸ் பிரீட் மாடு. தேவைப்படுறோம் கால் பண்ணுங்க. மாடு நல்லா காட்டு மேட்ச்ல அந்த மாதிரி 2 காலம் பாருங்க அண்ணா கால் போட்டு மேய்ச்சிட்டு இருந்த மாடு தான். ஜெர்சி சாகி பாருங்க நேரம் 10 ஈஸியா கறக்கூடிய பாக்குற மாடுன்னு பாத்தீங்கன்னா பியூர் ஆல் பிளாக் ஜெர்சியில ஒரிஜினல் பிரீடு ஹோலிஸ்டன் பிரீட் கிடையாது. நல்ல கொம்பு சின்ன சின்ன கொம்பு 1 இன்ச்சு கொம்பு தான் இருக்கும். கெட்டாரி பாத்தீங்கன்னா 4 பல்லு தான். 4 பல்ல ஃபயர் குவாலிட்டியான மாடுனா எல்லாத்துக்கும் பிடிக்கூடிய மாடு. லட்சத்துல ஒரு மாடு அழகுல அருமையான கிடையாது. வெயில் மழை பனி எல்லாத்துக்கும் அருமையா செட் ஆகக்கூடிய 4 பல்ல தலையீத்து கிடையாது. ஆனா இது தலையீத்துன்னு சொல்ல மாட்டாங்க 2வது சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு மண்டி செட்ல காம்பர்சில அமைஞ்சிருக்கு. தலையீதுல 25 லிட்டர் கறக்கூடிய மாடுனா இது சின்ன மாடு கிடையாது. ஹெவி சைஸான மாடு பியூர் ஆல் பிளாக் வேற எந்த கலருமே கிடையாது. கெட்டாரி அழகுல அருமையான கிடையாது. தேப்புறம் கால் பண்ணும் காட்டு மேட்ச்ல இருந்த மாடுதான். வெயில் மழை பனி எல்லாத்துக்கும் அருமையா செட் ஆகக்கூடிய மாடு. ஃபார்ம் டைப்புக்கு செட் ஆகும் வீட்டு யூஸ்க்கும் பொருத்தமா இருக்கும். காம்பும் பாத்தீங்கன்னா ஒரு அடிக்கு ஒரு காம்பர்சில் அமைஞ்சிருக்கு. கெட்டாரி லட்சணத்துல அருமையான கிடையாது. தேப்புறம் கால் பண்ணுங்க மாடு 4 பல்ல பாத்தீங்கன்னா ஹைட் இருக்கக்கூடிய மாடு. இன்னும் வளரணும் பிரதர். இன்னும் 6 பல்லு கடம்பள போறோம்னே கிடையாது. ஹெவியா வரணும். நல்ல மடி லூஸ் பாருங்க. ரெட்டரி மடி அவ்வளவு லூஸ் இருக்கு பாருங்க. நல்ல ஊசி காம்பு நீளமான காம்பு 25 லிட்டர் கறக்கூடிய மாடு. தேவைப்படுற கூப்பிட்டு மாடு எடுத்துக்கலாம். பாத்தீங்கன்னா பியூர் ரத்த சவலையில ஜெர்சியில நல்ல பிரீடான மாடு. நல்லா பட்டி பார்த்த கொம்புல அமைஞ்சிருக்கு. 6 பல்ல இருந்து கடம்பள 2வது ஈத்து மாடு. 2 வேலை 23 லிட்டர் கறக்கூடிய மாடு. நல்ல வெயிட்டான மாடு ஓவர் சைஸ் மாடு. ஜெர்சியில் நல்ல பிரீட்ல ஓவர் சைஸான மாடு. நேரம் 10 மேலதான் கறக்கூடிய மாடு. 23 லிட்டர் தலைசல்ல கறந்ததுனாங்க. நல்ல மடி செட்டு நல்ல காம்பு வருஷ தண்ணி தீனிக்கு அருமையா இருக்கு. எந்த பிரச்சனையும் கிடையாது. வெயில் மழை பண்ணி எல்லா கிளைமேட்டுக்கு அருமையா செட் ஆகக்கூடிய நல்ல வெயிட் மாடுனா சின்ன மாடு கிடையாது. மாடு உடம்பு காணத்துல தண்ணி தீனியில குணமானதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. நல்ல பால் தர காம்பு பாத்தீங்கன்னா ஒரு அடிக்கு ஒரு காம்பு ரோஸ் காம்புல அமைஞ்சிருக்கு. நல்ல ஜெர்சியில பிரீடான மாடு வாங்க நினைக்கிறேன் தாராளமா கால் பண்ணுங்க மாடு எடுத்துக்கலாம். அழகுல தரமான கிடையாது. இது தோல் லூஸ்ல ஃபுல்லா இருக்குது. நல்ல காம்பர்சில அருமையான கிடையாது. தேவைப்படுற கூப்பிடுங்க மாடு எடுத்துக்கலாம்.